இந்த செஷனில் சூரிய ஒளியில் போட்டோவோல்டைக் செல்களை பல்வேறு சாய்வு கோணங்களில் மற்றும் திசையில் சோதனை செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் பேனல்கள் நிறுவுவதற்கான சிறந்த திசையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சோலார் பேனல்களின் நிலையான அல்லது மாறக்கூடிய சாய்வு கோணங்களில் நிறுவுதல் பற்றிய குறிப்பிட்ட தகவல்களை விளக்கலாம் மற்றும் சூரிய ஒளியில் PV செல் அல்லது பேனல் செயல்படுவதை வெவ்வேறு கோணங்கள் மற்றும் திசைகளின் மூலம் விவரிக்கலாம். இப்போது சோலார் பேனல் நிறுவுவதற்கான சிறந்த திசையை தெரிந்து கொள்வதை தொடங்குவோம். வழக்கமாக முறையே தெற்கு அல்லது வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள இடத்தை பொறுத்து சோலார் பேனல்களை வடக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ அமைக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனென்றால் வடக்கு அரைக்கோளத்தில் வசிப்பவர்களுக்கு சூரியன் எப்போதும் வானத்தின் தெற்கு பகுதியில் இருக்கும். அதை சுற்றி நாம் வருடாந்திர சுற்றுப்பாதையை முடிக்கிறோம். இதேபோல் தெற்கு அரைக்கோளத்தில் வசிப்பவர்களுக்கு சூரியன் எப்போதும் வானத்தின் வடக்கு பகுதியில் இருக்கும். இந்த அடிப்படையில் வருடாந்திர சுற்றுப்பாதை பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே இன்று வரை பொதுவான சிறந்த நடைமுறையானது சூரிய ஒளியின் அதிகபட்ச அளவை கிடைக்கப்பெற வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள இடங்களுக்கு சோலார் பேனல்களை தெற்கில் நிலைநிறுத்துவதாகும். பேனலின் முகம் வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள இடங்களுக்கு தெற்கு நோக்கியும் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள இடங்களுக்கு வடக்கேயும் பூமத்திய ரேகையில் தட்டையாகவும் இருக்கும். பொதுவாக இந்த தெற்கு நோக்கிய பேனல்கள் 30 டிகிரி மற்றும் 40 டிகிரி கோணத்தில் சாய்ந்திருக்க வேண்டும் என்பது சோலார் இண்டஸ்ட்ரியில் பொதுவான அறிவு. ஆனால் இந்த கோணம் மாறுபடுகிறது மற்றும் உங்கள் வீட்டின் அட்சரேகைக்கு நீங்கள் பூமத்திய ரேகைக்கு வடக்கே எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு சமமாக இருக்கும். இந்த கோண தனித்தன்மையின் பின்னணியில் உள்ள காரணம் சூரிய ஒளியானது செங்குத்து கோணத்தில் பேனல்களை தாக்குவதை உறுதி செய்வதாகும். இது அதிக எனர்ஜியை உற்பத்தி செய்கிறது. சரியான சாய்வு கோணத்தை வழங்குவதன் மூலம் சோலார் பேனலில் சாய்வு கோணங்களை எவ்வாறு சரி செய்வது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். ஆண்டு முழுவதும் சூரியனின் பாதை மாறுகிறது. கோடை காலத்தில் பகல் நேரம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக நாம் அதிக சூரிய ஒளியை பெறுகிறோம். எனவே சோலார் பேனல்கள் கோடையில் அதிக எனர்ஜியை உற்பத்தி செய்ய முடியும் மற்றும் குளிர்காலத்தில் சூரியனின் கதிர்கள் அதன் பாதை மாறிவிடுவதால் சூரியனின் கதிர்கள் குறைவாகவே இருக்கும். இது முக்கியமானது, ஏனெனில் இது சோலார் பேனல்களின் சாய்வை பாதிக்கலாம். சோலார் பேனல்களின் சாய்வை நாம் கையால் இயக்கி சரி செய்தால் அவை கணிசமாக அதிக செயல்திறன் கொண்டதாக இருக்கும். இம்முறையில் குளிர்காலத்தில் சோலார் பேனல்களின் சாய்வை 15 டிகிரி அதிகரிக்க ஏதுவாகும். கோடை மாதங்களில் அசல் சாய்வை 15 டிகிரி குறைக்கவும். இதன் விளைவாக சம்மர் ஆங்கிள் மற்றும் வின்டர் ஆங்கிள் அவுட்புட் சக்தியை அதிகரிக்கிறது. சீசனல் ஆங்கிளை மாற்றுவதற்கு அல்லது அமைப்பதற்கான சாய்வு கோணத்தை சரி செய்வது ஈக்வனாக்ஸில் இருந்து 22 நாட்கள் ஆகும். மேலும் வருட எனர்ஜி சேகரிப்பை அதிகரிக்க தள அட்சரேகையில் இருந்து சாய்வு கோண சரி செய்தலின் உகந்த மதிப்பு 23 முதல் 25 டிகிரிக்கு இடையில் இருக்கும். பேனல் பொருத்துமிடத்தின் அட்சரேகை 25 டிகிரி மற்றும் 50 டிகிரிக்கு இடையில் இருந்தால் கோடை காலத்திற்கான சிறந்த சாய்வு கோணம் அட்சரேகை நேரங்கள் 0.93 -21 டிகிரி ஆகும். குளிர்காலத்திற்கான சிறந்த சாய்வு கோணம் அட்சரேகை நேரங்கள் 0.875 மற்றும் 19.2 டிகிரி ஆகும். பருவங்கள்: குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை, வசந்த காலம் மார்ச் முதல் மே வரை, கோடை காலம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை மற்றும் இலையுதிர் காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை. இப்போது உங்கள் புரிதலை சோதிக்க சில பணிகளை செய்வோம். உங்களுக்கு சோலார் PV செல், வோல்ட்மீட்டர், அம்மீட்டர், 5 ஓம் ரெசிஸ்டர், மேக்னெட்டிக் காம்பஸ், ஸ்பிரிட் லெவல் மற்றும் கிளினோமீட்டர் தேவை. உங்கள் முதல் பணி வெவ்வேறு திசைகளில் உற்பத்தி செய்யப்படும் சோலார் பவரை அறிவதாகும். சர்க்கியூட்டில் காட்டியுள்ளபடி கொடுக்கப்பட்ட சாதனங்களை இணைக்கவும். சோலார் எனர்ஜி மீட்டரின் லைட் சென்சரும் சோலார் PV செல் இருக்கும் திசையையே ஒவ்வொரு சோதனையிலும் எதிர்நோக்கி இருக்க வேண்டும்.
சூரிய ஒளியில் சோலார் PV செல்லை வைக்கவும். மேக்னெட்டிக் காம்பஸை பயன்படுத்தி வடதுருவத்தை கண்டறியவும். சோலார் PV செல்லை வடதுருவத்தை நோக்கி அமைக்கவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் மற்றும் சூரிய கதிர்வீச்சு இன்டென்சிட்டி ஆகியவற்றின் அளவீடுகளை பதிவு செய்யவும். சோலார் PV செல்லை வடக்கு கடிகார முன்சுற்று திசையில் இருந்து 90 டிகிரிக்கு திருப்பவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டரில் அளவீடுகளை பதிவு செய்யவும். தொடர்ந்து சோலார் PV செல்லை முந்தைய நிலையில் இருந்து கடிகார முள்சுற்று திசையில் 90 டிகிரிக்கு திருப்பவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டரில் அளவீடுகளை பதிவு செய்யவும். தொடர்ந்து சோலார் PV செல்லை முந்தைய நிலையில் இருந்து கடிகார முள்சுற்று திசையில் 90 டிகிரிக்கு திருப்பவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டரில் அளவீடுகளை பதிவு செய்யவும். முடிவுகளை ஒப்பிடுக. அடுத்த பணியானது வெவ்வேறு கோணங்களில் உருவாக்கப்படும் சோலார் பவரை அமைத்து ஆய்வு செய்யுங்கள். சோலார் எனர்ஜி மீட்டரின் லைட் சென்சார் சோலார் PV செல் இருக்கும் திசையிலேயே ஒவ்வொரு சோதனையிலும் அமைக்க வேண்டும். பரிசோதனையின் போது PV செல்லின் மீது நீர் படாமல் இருக்க கவனம் கொள்ள வேண்டும். சர்க்கியூட்டில் காட்டியுள்ளபடி கொடுக்கப்பட்ட சாதனங்களை இணைக்கவும். சூரிய ஒளியில் சோலார் PV செல்லை தட்டையான மேற்பரப்பில் வைக்கவும். அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய சமதளத்தில் பொருத்தப்பட்டால் வெவ்வேறு கோணங்களில் அமைக்க அனுமதிக்கிறது. இல்லையெனில் மேனுவலாக இயக்கி அமைக்கப்பட வேண்டும். ஸ்பிரிட் லெவல் உபயோகப்படுத்தி நிலத்திற்கு இணையாக சமதளமான மேற்பரப்பை காட்டுகிறதா என்பதை சரிபார்க்கவும். கிளினோமீட்டரை பயன்படுத்தி கோணத்தை அளந்து அது 0 டிகிரி என்பதை காட்டுகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். சோலார் PV செல்லை தெற்கு நோக்கி வைக்கவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் மற்றும் சோலார் இரேடியேஷன் இன்டென்சிட்டி ஆகியவற்றின் அளவீடுகளை பதிவு செய்யவும். சோலார் PV செல்லின் ஃபேசிங் ஆனது 0 டிகிரியில் இருந்து 5 டிகிரி ஸ்டெப்ஸில் உயர்த்தவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டரில் அளவீடுகளை பதிவு செய்யவும். சோலார் PV செல் எதிர்கொள்ளும் கோணத்தை முந்தைய நிலையில் இருந்து தெற்கு நோக்கி மாற்றி அமைப்பதை தொடரவும். வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டரில் அளவீடுகளை பதிவு செய்யவும். மேலும் சில கோணங்களில் அமைத்து மேலே உள்ளவாறு செயல்படுத்தவும். முடிவுகளை ஒப்பிடுக. அதிகபட்ச சோலார் பவரை கொடுக்கும் கோணம்தான் கொடுக்கப்பட்ட இடத்திற்கான சாய்வு கோணம் ஆகும். இந்த செஷனில் சூரிய ஒளியில் போட்டோவோல்டைக் செல்களை பல்வேறு சாய்வு கோணங்களில் மற்றும் திசையில் சோதிக்கும் முடிவை நாம் அறிந்து கொண்டோம். இப்போது நீங்கள் சோலார் பேனல்கள் எதிர்கொள்ளும் சிறந்த திசையை அறிந்து கொள்ள முடியும். சோலார் பேனல்களின் நிலையான அல்லது மாறக்கூடிய கோணங்களில் நிறுவுதலை பற்றிய குறிப்பிட்ட தகவல்களை விளக்கவும் மற்றும் சூரிய ஒளியில் வெவ்வேறு கோணங்களிலும் திசைகளிலும் PV செல் அல்லது பேனல் செயல்படுவதை விவரிக்கவும்.